யோசிச்சு பார்த்தா சில பேருக்கு ரப்பனா ஆத்தினா சாதாரணமா தெரியும், என்ன அந்த துவா அப்படிங்கிற மாதிரி. ஒருத்த அவனுடைய இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேட்கட்டும், அது பூராமே இதுக்குள்ள இருக்கு. அவன்கிட்ட ஒரு பட்டியல் கேளுங்க, என்னென்ன உனக்கு வேணும்னு, அவன் இவ்வளவு பெரிய பட்டியல் சொல்லுவான், பூரா துன்யா சார்ந்த பட்டியல். இதெல்லாம் சேர்ந்து ஒரு வரியில ஃபித்துன்யா ஹஸனத்தன் வந்துருச்சு. மறுமையில நிறைய கேட்கலாம், கேள்வி கணக்கு லேசாகணும், வலது கையில பட்டோல கிடைக்கணும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்து கிடக்கணும், அந்த இடத்துல அமளி துமளி எல்லாம் இருக்கும், அதுல இருந்து பாதுகாப்பு வேணும், எல்லாரும் அச்சத்தோடு இருக்கிறப்ப நம்ம அச்சம் இல்லாம இருக்கணும், இவ்வளவு இருக்கு இல்லையா மறுமையில. இதெல்லாம் சேர்ந்து ஒத்த வார்த்தையில சொல்லிட்டான் அல்லாஹ், வஃபில் ஆகிரதி ஹஸனத்தன். எனவே உலகத்தின் பெரும்பட்டியல், மறுமையின் பெரும்பட்டியல், இதெல்லாம் போக எந்த இடத்துக்கு போக கூடாதோ அது நரகம், அதையும் கேட்டாச்சு. அதனால் தான் சொல்லுகிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன், ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. இதை தாண்டி ஒரு மனுஷன் கேட்க முடியாது.